friends, welcome back to my channel. So நான் ரெண்டு வீடியோ ஒரே நாள் எடுத்திருக்கேன். அதனால தான் நான் சேம் காஸ்டியூம்ல இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீடு பாசிட்டிவாக இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம வைக்கணும். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து ஒரு சில பொருளெல்லாம் விற்கிறாங்க. இது வச்சா அவங்களுக்கு பாசிட்டிவ், இது வச்சா அவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படிலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஆப்வியஸாக உங்களோட கம்ப்ளீட் பாசிட்டிவிட்டி அந்த ப்ராடக்ட் மேலே கொடுப்பீங்க. கரெக்டாக இல்லையா? இப்போ ஒன்று பிடிக்கலன்னா நம்ம வந்து அதுக்கான ஹேட்ரடை கொடுப்போம். ஸோ அந்த ப்ராடக்ட் மேலே நீங்கள் கொடுக்குறது எல்லாமே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். பட் ஒரு ப்ராடக்ட் மேலே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் போது அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜிக்கு அதுவே மாறிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எது ரொம்ப பிடிச்சி இல்லை எனக்கு இந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம வாங்குறோம்ல, அதுவே கண்டிப்பாக பாசிட்டிவான பொருளாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்த உடனே இது நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருப்பேன்ல, அந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம எங்கள் வீட்டில் வாங்கினதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக வாங்கி வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. நான் இந்த பொருளை பார்க்கும்போது எனக்கு இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே, ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும் நான் நினச்சி வாங்கியிருக்கேன். இது யாரும் எனக்கு வந்து சொல்லலாம் இல்லை, எனக்கே தோணுச்சு, நானே வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பொருள் எல்லாம் நான் காட்டுறேன். அண்ட் மோர் ஓவர் எனக்கு யாராவது கிஃப்ட் பண்ணியிருந்தா அதுவுமே எனக்கு பாசிட்டிவாக ஃபீல் ஆயிருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது எனக்கு பாசிட்டிவாக ஃபீல் ஆயிருந்தாலும் அதையும் காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பொருள் இது வந்து கிரகலக்ஷ்மி. இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே வீட்டு வாசலில் ஹேங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பொருளுமே எனக்கு ரொம்ப பார்த்த உடனே ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆயிருந்துச்சு. ரெண்டு பசுமாடோட மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி எனக்கு இது ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆனதுனால இதை நான் வாங்கி இங்கே ஹேங் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு பேர் கிரகலக்ஷ்மி, இங்கே வாங்கலாம். சரியா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மோர் ஓவர் க்ரீன் கலர் சாரீ கட்டி ஒரு அம்மன் நிற்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் ரியலி குட்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பிலீஃப்லாம் தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த ஃபோட்டோ வாங்கியிருந்தேன். இது வந்து வாசலில் நீங்கள் போட்டு வைக்கலாம். இது வந்து எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என் ஹஸ்பண்ட் வந்து இது கொடுத்துருந்தாங்க. சர்ப்ரைஸ் மச்சி வந்து இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு ஈவெண்ட்டாக பண்ணும்போது அவங்க இது அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்க. என்னை பற்றி 10 திங்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளை பற்றி ஒரு பாசிட்டிவாக 10 விஷயம் சொல்லும்போது அது நம்மளுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக தானே இருக்கும். ஸோ அதனால் அதையுமே வந்து ஃப்ரேமில் மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே நம்ம ஹேங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலிஃபெண்ட். ஸோ எலிஃபெண்ட் கீச்செயின் ஹேங்கிங். இது ஆக்சுவலாக எலிஃபெண்ட்டுங்கிறது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அனிமல்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்ட்ராங் அனிமலில் அதோட பாண்ட், அதாவது ஃபேமிலியாக இருக்கும்போது அதோட பாண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் நான் சொல்கிறேன், லைக் நானாக ஒரு மீனிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ எலிஃபெண்ட்ஸ்னாலே எனக்கு பேசிக்காக ரொம்ப பிடிக்கும். அதுவும் அது ஃபேமிலியோடு இருக்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கீச்செயின் ஹோல்டர் பார்த்த உடனே வாங்கிட்டேன். இது கண்டிப்பாக வேணும். அடுத்தது இது வந்து வால் கிளாக். இது வந்து எங்களோட வெட்டிங்க்கு கிடைச்ச வால் கிளாக். வால் கிளாக்ல என்ன இருக்குது பெருசாக சொல்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது வந்து பேர்லேயே வச்சுருந்த வால் கிளாக். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாக பேர்ல் செட்டு தான். இந்த வால் கிளாக் ஃபுல்லாக பேர்ல் தான் இருக்குது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஒயிட் கலர் இல்லை மல்டி கலர், கோல்டன் கலர், இந்த மாதிரி கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அது ரொம்ப காமன் ப்ளசண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் அது ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். சரி, அதனால இதையும் ஹேங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஹேங் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம புத்தர். ஸோ இந்த மாதிரி புத்தாஸ் என்கிட்ட நிறைய இருக்குங்க. இந்த மாதிரியும் சரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புத்தா என்கிட்ட இருக்குது. ஏன் இதை நான் வாங்கியிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, புத்தாஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப காமாக இருப்பாங்க. ஸோ அது எந்த மாதிரி கலெக்ஷனாக இருந்தாலும் நான் வந்து வாங்கிடுவேன். இது வந்து எங்கேருந்து எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா, நம்ம பீச்லலாம் குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, இந்த ரிங்கெல்லாம் போட்டு விளையாடுற மாதிரி, நீங்கள் ரிங் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் தருவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிங் போட்டு வாங்கின புத்தா தான் இது. சரி, நம்மளுக்கே அவர் கிடைச்சிட்டாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நானும் வாங்கிட்டேன். அதனால் இதுதான் அந்த புத்தர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைம்ஸ் என்னோட ஃபேவரெட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் லைக் எல்லாருமே வந்து இந்த சவுண்ட் ரொம்ப நல்லது வீட்டுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நான் எல்லா சைம்ஸுமே வாங்க மாட்டேன். எனக்கு வந்து ஒரு சில சவுண்ட் மட்டும் தான் பிடிக்கும். நான் இப்போ உங்களுக்கு சவுண்டு காட்டுறேன். இந்த மாதிரி சவுண்ட் இருந்தால் தான் நான் வந்து சைம்ஸே வாங்குவேன். ஸோ
எனக்குன்னு ஒரு சில சவுண்டு பிடிக்கும். நான் அந்த தட்டி பார்த்துட்டு அந்த சவுண்ட் வந்திருந்தால் மட்டும்தான் அந்த சைம்ஸ் எடுப்பேன். ஒரு மாதிரி ஸ்ட்ராங் சவுண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த சைம்ஸ் பார்த்து எடுப்பேன். இது வந்துட்டு என் மம்மி தான் எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக பேரட் தான் இது. ஒரு உடன் பீஸ் மாதிரி பேரட் சுற்றி எல்லா பேரட்டும் இருக்குது. ஸோ மம்மி டேடி தான் வாங்கினாங்க இதை. இதில் சவுண்ட் எதுவும் வராது, பட் ரொம்ப அழகாக இருக்கும். லைக் ஒரு ஹேங்கிங் மாதிரி, கார் ஹேங்கிங் ஆக்சுவலாக அது. பட் நான் வந்து இங்கே இருந்தால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே ஜன்னல்லே மாட்டிட்டேன். ஸோ இது என்னோட ஒரு ஃபேவரட்டான பாசிட்டிவான விஷயம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்த்தா நல்ல ஸ்மைல் வரும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், சாய்பாபா. சாய்பாபா எனக்கு எப்போவுமே ஃபேவரட். அவரோட ஃபேன், டிவோட்டி என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ சாய்பாபா என்றைக்குமே எங்கே இருந்தாலும் வந்து எனக்கு பாசிட்டிவ் தான். நான் உங்களுக்கு என்னோட ரிங்கு காட்டுறேன். ரிங்குமே எனக்கு சாய்பாபா தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவான விஷயம். இந்த சாய்பாபா ரிங் வந்துட்டு என்னோடய தாத்தா வந்துட்டு என்னோடய பர்த்டேக்காக அவரே வந்து கோல்டில் செஞ்சு கொடுத்தாங்க. நான் 9th or 10th கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வச்சிட்ருக்கேன். லைக் அது சைஸே மாறினாலும் சரி, நான் அதை கழட்ட மாட்டேன்னு உட்காந்துருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாய்பாபா. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இந்த டீ லைட் கேண்டில்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு இந்த கேண்டில்ஸ் ஏற்றுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டீ லைட் கேண்டில்ஸ் எல்லாம் இது உள்ள நீங்கள் வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சந்தன் ஃப்ளேவர் ஆக்சுவலாக. ஸோ சந்தன் ஃப்ளேவரில் இருக்க எசென்ஷியல் ஆயில் இது நீங்கள் போட்டு இதில் வந்து இது ஒரு 2 drops போடணும். அண்ட் இதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது எவாப்ரேட் ஆகும். அண்ட் கீழே இருக்க ஹீட் மேலே ஏறும்போது உங்களுக்கு வந்து சூடு காமிச்சிட்டே இருக்கும். அண்ட் அந்த ஸ்மெல் அரோமாவும் வரும். ஸோ அப்படி தான் இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கேண்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து கார்டன் ஆஃப் சீசன் கேண்டில்னு சொல்லிட்டு ஆட்டம் சன்செட். இந்த கேண்டிலுமே கொஞ்சம் வந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இதுவுமே நான் வந்து நினைக்கும் போதெல்லாம் ஏற்றிக்கலாம். அடுத்தது வந்து இந்த கேண்டில். இதுவுமே வந்துட்டு ஒரு வின்டர் கேண்டில் மாதிரி சொல்லலாம். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் ஒரு பேக் ஆஃப் 6 கிடச்சிது. அதனால் இந்த 2 கேண்டிலும் வாங்கி மீதி கேண்டிலே மம்மி கிட்ட கொடுத்துட்டு நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுவுமே எனக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுவும் ஜன்னல் கிட்ட ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான பாசிட்டிவான விஷயம் நம்ம பூஜை ரூம். ஸோ பூஜை ரூம் என்றைக்குமே க்ளீனாக வச்சுக்கணும். அது எனக்கு டெம்பிள் மாடலில் வேணும் அப்படின்னு சொன்னதுனால மம்மி டாடி எனக்கு டெம்பிள் மாடலில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதுதான் எங்களோட பூஜை ரூம். ஸோ அழகாக டெம்பிள் மாதிரி மேலே கோபுரம் வச்ச மாதிரி இருக்கும். இதுவுமே என்னோட மேஜர் பாசிட்டிவிட்டி. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை காட்டுறேங்க. இதுதான் எங்களோட பேர்ட்ஸ் நெஸ்ட். எங்களோட பால்கனியில் இருக்க பேர்ட்ஸ் நெஸ்ட். ஆக்சுவலாக இங்கே நிறைய சிட்டுக்குருவி வரும். இந்த சிட்டுக்குருவிக்கெலாம் நமக்கு ஒரு வீடு வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த நெஸ்ட்டு வாங்கினது. சரி இந்த ஸ்டிக் மேலே உட்காரலாம். அது ஸ்டிக் மேலே உட்காந்துட்டு அது இந்த வீட்டுக்குள்ளே கூட போகும். ஸோ இது ரொம்ப ஃபேவரட்டான விஷயம். ஒரு நிறைய சிட்டுக்குருவி வருங்க இங்கே பால்கனி கம்பியில் வந்து உட்காரும். ஸோ இதுவுமே ஒரு ஃபேவரட்டான பாசிட்டிவான விஷயம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்துட்டு இந்த மதர் ஆஷ்ரம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் பாண்டிச்சேரியில், அரபிந்தோ சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க 2 பேரோடது. இந்த இமேஜ் வந்து என்கிட்ட எப்படியுமே என் கைக்கு வந்துடும். எங்கேயுமே நானே வந்து ஷிஃப்ட் ஆகி வரும்போது கூட இந்த இமேஜ் என் கூடவே வந்து என் டேபிளில் போயிருக்கு. தட் இஸ் ஒன் ஆஃப் த பாசிட்டிவிட்டியில். நம்மளை தேடி ஒரு விஷயம் வருதுன்னும் போது அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.